பிக் பாஸ் ஸ்டார்ட்டிங்ல மந்தமா இருந்த அரோரா போக போக கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி, இப்ப வந்து அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ல நான் தான் டைட்டில் வின்னர் வாங்குவேன்னு இருக்கிறாங்க. கானா வினோத் லாட் ஆஃப் டைம் பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள பேசியிருக்கிறாரு. எனக்கு ரென்ட்டுக்கு கூட பணம் கட்ட முடியாம தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு நான் வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு பண பிரச்சனை இருக்குதுன்னு அவரு நெறைய இடத்துல வந்து அவருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வந்து 18 லேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் அவருக்கு தோணியிருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் தெரியும் பணம் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ன்னு. மத்த கண்டெஸ்டன்ட்லாம் ஆர்டிஸ்ட்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து சீரியல்ல நடிக்கிறாங்க. அப்புறம் ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் வர்றது கொஞ்சம் ஈஸியான வே. பட் கானா வினோதோட சிச்சுவேஷன் பார்க்கும்போது, அவரு இருக்கிற சிச்சுவேஷன் ரென்ட்டுக்கே பணம் கட்ட முடியாம இருக்கிறோம்னு சொல்லும்போது, அவருக்கு வந்து இந்த பணமானது பெரிய அளவுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுவும் போயி டைட்டில் வின்னரும் போனா என்ன ஆகுறது? நம்ம ஃபேமிலிக்காக இங்க வந்திருக்கிறோம்னு அவரு எடுத்த முடிவு வந்து கரெக்ட்டானது. ஒரு கெட்டது இதுல இருந்தா கூட, எனக்கு தெரிஞ்சு அரோராவும், விக்ரமும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, ஒரு கெட்டதுலயும் நல்லது இருக்குது. அவர் அந்த 18 லேக்ஸ் கூட இன்னும் அவரு இவ்ளோ நாள் அந்த வீட்ல இருந்த டேஸ்லாம் கணக்கு பண்ணி, எப்படியும் ஒரு 50 லேக்ஸ் வரும். அத வச்சு எப்படியும் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இதுவே நம்மளுக்கு பெரிய காசு. விக்ரமும், அரோராவும் சேர்ந்து செய்த ஒரு கெடுதல்ல, அதாவது கானா வினோத்த ட்ரிகர் பண்ணி அவர் பணப்பேட்டிய எடுக்க வச்சதுல, ஒரு நல்லதும் இருக்கு. இந்த கெடுதல்ல ஒரு நல்லதும் இருக்கு. மேபி அவரு டைட்டில் வின்னர் ஆகாம சும்மா பிபி ஹவுஸ விட்டு போயிருந்தா, அவருக்கு வந்து அவர் இருந்த டேஸ்க்குரிய காசு தான் வந்திருக்குமே தவிர, அவரு கூட இந்த 18 லேக்ஸ் ஆட் ஆகி இருக்காது. ஸோ அவரு செஞ்சதும் ஒரு வழியில நல்லதா தான் தோணுது. பட் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ் யாருக்கு இருக்குதுன்னா, அரோராக்கு தான் இருக்குது. பிகாஸ் அவங்க ஆரம்பத்துல ரொம்ப டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ரூவ் ஆகி, இப்ப இந்த லெவல்ல வந்திருக்கிறாங்க. அரோரா தான் டைட்டில் வின்னர் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.